ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் 9th ஸ்டாண்டர்டுக்கான காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கான சயின்ஸ் கொஷினை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஷினை பார்க்காம நீங்கள் எக்ஸாமுக்கு போயிடாதீங்க. 200% இந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கு வரும். அப்புறம் நீங்கள் தான் வந்து மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு வருத்தப்படுவீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் அப்ரோச் பண்ணணும், எங்கெங்கே இந்த கொஷின்ஸ் இருக்குன்றதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா ஸ்கூல் நியூஸ் தமிழ் இதுதான் நம்ம சேனல். இதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும். அந்த சேனலை ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேண்டிய எல்லா அப்டேட்ஸு, நோட்ஸு, எக்ஸாம் ரிலேட்டடான அப்டேட்ஸு, வானிலை சம்மந்தமான தகவல்கள், கொஷின் பேப்பர் ஆன்சருக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 1 மார்க்கில் நம்ம ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் நம்ம இந்த 2 மார்க்கு 5 மார்க்கு 3 மார்க் எழுதுறதை காட்டிலும் ஈஸியாக 1 மார்க்கில் நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். பாஸ் ஆகக்கூடிய அந்த 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 பிளானை வந்து உடனே நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணிடலாம். எக்ஸாம் பேப்பர் கொடுத்து கொஞ்சம் நேரத்தில் பாஸ் பண்ணக்கூடிய மார்க்கை நம்ம எடுத்துடலாம். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஒவ்வொரு 1 மார்க்குமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான். க்ளவுட்ஸ் ஃப்ளோட் இட் அட்மாஸ்பியர் பிகாஸ் ஆஃப் தேர் லோ டென்சிட்டியா, ப்ரெஷரா, வெலாசிட்டியா, மாஸா நீங்கள் எழுதணும். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஒயர் டிபெண்ட்ஸ் ஆன் எதை பற்றி இருக்குன்றது எழுதணும். ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எல்லாமே ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் தான். வீடியோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் வந்து அதை பாஸ் பண்ணி கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா கொஷினுமே ஒவ்வொன்றும் இம்பார்ட்டன்ட். இதை படிக்காமல் நீங்கள் போயிடாதீங்க. இப்போ பாருங்கள், 4th கொஷின், when we mix a drop of ink in water we get என்ன கிடைக்கும். அப்புறம் 5th கொஷின் பாருங்கள், எலமெண்ட்ஸ் இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் ஆர் அரேஞ்ச்டு இன் டேஷ் குரூப்ஸ் அண்ட் டேஷ் பீரியட்ஸ் எதில் இருக்குது, எந்த தொகுதி எந்த இதில் இருக்குது, தனிம வரிசை இதில் இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் சொல்லணும். தென் பாருங்கள் 6th, எலமெண்ட்ஸ் வித் ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் ஹேவ் 8 எலக்ட்ரான்ஸ் இன் தேர் வேலியன்ஸ் ஷெல். ஸோ தே ஆர் அது என்ன அப்படின்றது வந்து நீங்கள் எழுதணும். அதுக்கப்புறம் 7th கொஷின் பாருங்கள், ஐடென்டிஃபை தி அனிமல் ஹேவிங் 4 சேம்பர் ஹார்ட். எதுக்கு வந்து 4 விதமான சேம்பர் ஹார்ட் வந்து இருக்கும், அதுக்கு பேர் என்ன அப்படின்றத நீங்கள் எழுதணும். லெசாட்டா, ஸ்னேக்கா, குரொக்கடைலா, கேலோட்ஸான்னு எழுதணும். தென் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ, அது எதுன்னு நீங்கள் எழுதணும். 8th கொஷின். 9th கொஷின் பாருங்கள், டிரான்ஸ்பரேஷன் டேக்ஸ் பிளேஸ் த்ரோ, அது வந்து என்னன்றதை நீங்கள் எழுதணும். அதுக்கப்புறம் 10th கொஷின் பாருங்கள், ஃபுட் அண்ட் அடல்ட்ரேஷன் ஆக்ட் வாஸ் என்ஃபோர்ஸஸ் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த இயர். எந்த இயரில் வந்து உணவு மற்றும் அந்த கலப்படம் அந்த பாதுகாப்பு சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. தென் 11th கொஷின் பாருங்கள், த ஆர்கன் அஃபெக்டட் பை ஜாண்டிஸ், அது எந்த ஜாண்டிஸ் வந்தால் எந்த ஆர்கன் அதை அஃபெக்ட் பண்ணுன்றதை நீங்கள் எழுதணும். 12th கொஷின் பாருங்கள், டேஷ் இஸ் எ ஸ்ட்ரக்சர்டு டெலிவரி ஆஃப் இன்ஃபர்மேஷன், அதை நீங்கள் எழுதணும். ஸோ இதெல்லாம் எழுதிட்டீங்கன்னா தென் வந்து பாருங்கள், பார்ட் 2ல் வந்து நீங்கள் 2 மார்க் எழுத போகிறீங்க. இப்போ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் இதுதான் நீங்கள் ஷோ பண்ணுற பாருங்கள். இதை நல்லா படிச்சுக்கோங்க. இதுக்கெல்லாமே இப்போ ஆன்சர்ஸ் வந்து புக் பேக்கில் தான் இருக்குது. மேக்ஸிமம் கொஷின்ஸ் புக் பேக் தான். ஏதாவது ஒரு சில கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு அந்த பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் கண்டென்ட் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இம்பார்ட்டன்ட், அதில் வந்து கேட்கலாம். அதையும் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. பார்ட் 2 வந்தீங்கன்னா கொஷின் நம்பர் 22 வந்து கம்பல்சரி. அது லாஸ்ட்டாக உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த மீதி கொஷின்ஸை பாருங்கள். எப்போதுமே நீங்கள் படிக்கும்போது சாய்ஸ் விடாமல் கொஷின்ஸ் வந்து படிச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் எழுதும் போது உங்களுக்கு எந்த கொஷின் நல்லா தெரியுது, டைம் மேனேஜ்மெண்ட் பொறுத்து அந்த கொஷின் நீங்கள் எழுதலாம். எந்த கொஷினுமே நீங்கள் சாய்ஸ் விட்டு படிச்சுட்டு போனீங்கன்னா அது கேட்கலன்னா அப்புறம் நீங்கள் தான் எழுத முடியாமல் போயிடும். ஸோ மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணணும்னா சாய்ஸ் விடாமல் தான் படிக்கணும். அதனால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான எல்லா கொஷினுமே படிச்சுக்கோங்க. ஒவ்வொன்றுமே இம்பார்ட்டன்ட் தான். அப்புறம் பாருங்கள், டிஃபைன் மெஷர்மெண்ட்ஸு. 14 கொஷின் பாருங்கள், ஸ்டேட் பாஸ்கல்ஸ்லாம். 15 கொஷின் வந்து வாட் இஸ் மீன் பை மேக்னிஃபிகேஷன், ரைட் இட்ஸ் எக்ஸ்பிரஷன். தென் 16 கொஷின் பாருங்கள், ஃபில் இன் த பிளாங்க்ஸ். அதில் 2 ஒவ்வொன்றுக்கு ஒரு மார்க்கு. அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஏ சப்ஸ்டன்ஸ் தட் சப்ளிமெண்ட்ஸ் என்ன, இன் பெட்ரோலியம் ரெஃபினிங் த மெத்தட்ஸ் ஆஃப் செப்பரேஷன் யூஸ்டு என்ன. 14 கொஷின் பாருங்கள், NaCl இஸ் இன்சொல்யூபிள் இன் கார்பன் டெட்ராக்ளோரைடு பட் சொல்யூபிள் இன் வாட்டர், அதுக்கான ரீசன் என்ன. இப்போ வாட் ஆர் தி யூசஸ் ஆஃப் பிளாஸ்டர்ஸ் ஆஃப் பாரிஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் ஃப்ராக்ஸ் அண்ட் ஃப்ராக்ஸ் செட் டு பி ஆம்பிஃபியா, கம்ப்ளீட் த ஃபாலோயிங். அந்த 20 கொஷின் இருக்குங்களே, அந்த ஈக்குவேஷன்ஸ் அதை தான் நீங்கள் சால்வ் பண்ணால் தான் உங்களுக்கு கம்பல்சரி. 6 கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் சன்லைட் மட்டும் தான் அந்த குளோரோஃபைல் வந்து 6 கார்பன் டை ஆக்சைடில் வந்து ஆக்சிஜனை மட்டும் வெளியேற்றுது. அது எதுக்கு அப்படின்றது வந்து நீங்கள் கரெக்டாக வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணணும். தென் பாருங்கள், வாட் இஸ் த லிபர் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ், கால்குலேட் த அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் தட் வுட் ஃப்ளோ இன் 2 hours through an element of an electric bulb drawing a current of 2.5 ஆம்பியர். ஸோ இது நீங்கள் இது பண்ணணும். இதில் எது கம்பல்சரின்னு பார்த்தீங்கன்னா 22 கொஷின் தான் கம்பல்சரி. ஸோ லாஸ்ட்டாக அந்த சம் இருந்தது பார்த்தீங்களா, அது கம்பல்சரி, அதை நோட் பண்ணிக்கோங்க. தென் 2 மார்க் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா தென் பார்ட் 3 போனீங்கன்னா 4 மார்க் நீங்கள் எழுதணும். அதில் வந்து 2 மார்க் சேர்த்து எழுதுன மாதிரி தான் 4 மார்க். மேக்ஸாக இருந்தால் ஈஸியாக நமக்கு ஆன்சர் வந்துடும். 32 கொஷின் கம்பல்சரி, மேக்ஸிமம் அது மேக்ஸாக தான் இருக்கும். நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த 23, 24, 25 கொஷின்லாம் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். சாய்ஸ் விடாமல் படிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், 24 கொஷின், வாட் இஸ் மீன் பை யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், கிவ் 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்.
24A பாருங்கள், ஸ்டேட் ஹோம்ஸ் லா லிஸ்ட் த சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் வைல் ஹேண்ட்லிங் வித் எலக்ட்ரிசிட்டி. 25A பாருங்கள், கம்ப்ளீட் த டயக்ராம் to show how a concave mirror forms the image of the subject. What is the nature of the image? அதை நீங்கள் அந்த இமேஜை பொறுத்து அதை நீங்கள் போடணும். மேக்ஸிமம் இந்த படம் இருந்து அது கேட்கக்கூடிய கேள்விகளை ஈஸியாக நீங்கள் அப்ரோச் பண்ணிக்கோங்க. அதெல்லாமே ஒரு சிலது தான் இருக்கும், ஆனால் அது ஒரு சிலதுமே இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்கும், படிச்சுக்கோங்க. 26 பாருங்கள், டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் அப்சார்ப்ஷன் அண்ட் அட்சார்ப்ஷன். 27 வந்து டிஃபைன் அக்யூவா ரீஜினா, வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் அக்யூவா ரீஜினா. 28 பாருங்கள், வாட் ஆர் த லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் மெண்டலீவ் பீரியட். மெண்டலீவ் தனிமை வரிசை அட்டவணை இருக்கீங்களா, அந்த பீரியாடிக் டேபிளோட லிமிட்டேஷன்ஸ் என்ன. 29வது கொஸ்டின் பாருங்கள், மேட்ச் த ஃபாலோவிங். காலம் ஏ காலம் பி கொடுத்துருக்காங்களா, கால்சியம், சோடியம், அயன், அயோடின் இதெல்லாமே வந்து எது கூட மேட்ச் ஆகும் அப்படின்றத நீங்கள் போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 30வது கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் த ட்ரிபிள் ஆன்டிஜன், மென்ஷன் த டிசீஸ் விச் கேன் பி ப்ரிவென்டட். அப்புறம் நேம் 2 காமன் மஸ்கிட்டோஸ் அண்ட் த டிசீஸ் தே டிரான்ஸ்மிட். அதாவது மஸ்கிட்டோடைய 2 பேர் 2 காமனான ஒரு என்ன பண்ணணும்னா மஸ்கிட்டோவால் வரக்கூடிய டிசீஸ் வந்து நீங்கள் சொல்லணும். அப்புறம் பாருங்கள், ஸ்டேட் வெதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அது வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, நீங்கள் சரியாக தப்பான மட்டும் தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. அந்த கொஷின்ஸை படிச்சுக்கோங்க, ஏபி வந்து தெரிஞ்சுக்கோங்க. தென் 32வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ட்ரா த நர்வஸ் சிஸ்டம் அண்ட் நேம் த பார்ட்ஸ். அதுதான் உங்களுக்கு கம்பல்சரி. நீங்கள் நரம்பு மண்டலத்தினுடைய படம் அது வரைஞ்சி நர்வ்ஸ் டிஷ்யூ வரைஞ்சி அதுக்கான பார்ட்ஸ் வந்து நீங்கள் குறிக்கணும். தென் அது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ட் 4 வாங்க, 3 7 மார்க் நீங்கள் எழுதணும். அதில் உங்களுக்கு வந்து ஏதரான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஆனால் படிக்கும்போது ஏதரான ஆப்ஷன்ஸில் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது மட்டும் படிக்காதீங்க, ஈஸியாக இருக்க மாதிரி படிக்காதீங்க. எல்லா கொஷினுமே அப்ரோச் பண்ணுங்கள். எல்லா கொஷினுமே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு கொஷின் பேப்பர் கொடுக்குறாங்கன்னா அதில் கூட எல்லா கொஷின் பேப்பருமே தெரியுதா, நமக்கு எல்லா கொஷினுமே நம்ம அப்ரோச் பண்ணியிருக்கோமா, ஹோம்ஒர்க் எதனா கொடுத்துருக்காங்களா அப்படின்றத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். உங்களால் எல்லா கொஷினுமே அட்டெண்ட் பண்ண முடியுதான்றது பார்க்கணும். அதுதான் கேப்பபிலிட்டியாக சென்டம் மார்க் போகிறதுக்கு அதான் ஒரு எலிஜிபிலிட்டியான ரூட்டாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் எல்லா கொஷினுமே படிச்சுக்கோங்க. 33வது ஏ கொஷின் பாருங்கள், how will you find the thickness of a 1 rupee coin. ஆர் அது எழுதலைன்னா பி கொஷின், ஸ்டேட் ஹெமிங்ஸ் லெஃப்ட் ஃப்ளமிங்ஸோடைய அந்த லெஃப்ட் ஹேண்ட் ரூலு. வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஏசி ஓவர் டிசி. 34வது கொஷின் ஏ பாருங்கள், எக்ஸ்பிளைன் த போஸ்டுலேட்ஸ் ஆஃப் போர்ஸ் அட்டாமிக் மாடல் ஆர் லிஸ்ட் டவுன் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஐகானிக் அண்ட் கோவலண்ட் காம்பவுண்ட்ஸு. 35வது ஏ பாருங்கள், கிவ் அன் அக்கவுண்ட் ஆன் பைலியம் ஆர்த்ரோபோடா ஆர் வாட் இஸ் அன் அடல்டரண்ட்டு. கலப்படம்னா என்ன, இல்லைனா அதை டிஃப்ரென்ஷியேட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதை வந்து நீங்கள் குவாஷியோக்கர் ஃப்ரம் மராஸ்மஸ்ஸு. அப்புறம் மேக்ரோ நியூட்ரியன்ஸு ஃப்ரம் மைக்ரோ நியூட்ரியன்ஸ். மைக்ரோ நியூட்ரியன்ஸ்லேருந்து மேக்ரோ நியூட்ரியன்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். மராஸ்மஸ்லேருந்து குவாஷியோக்கரை நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ இதுக்கு உங்களுக்கு வந்து மார்க் இருக்குது. அடுத்து பாருங்கள், இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இப்போ இதுதான் அந்த 3 கொஷின் தான். 3 கொஷின்லேயும் ஏதர் ஆப்ஷன்ஸில் 6 கொஷின்ஸையும் படித்து வச்சுக்கோங்க. 2 மார்க்கு 3 மார்க்குக்கு மாதிரி மார்க்கு ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்கலாம். எப்படி கேட்டாலுமே படிச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் சயின்ஸ் வந்து நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். சயின்ஸில் இருக்கக்கூடியதில் வந்து சென்டம்னாவே எடுக்கலாம். ஒவ்வொன்றுமே இம்பார்ட்டன்ட் தான். ஈஸியாகவும் வந்து நம்ம அந்த சயின்ஸ் எக்ஸாம் எழுதி முடிக்கலாம். கஷ்டமாக அதில் எழுதுறதுக்கெலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். பார்த்து படிங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.